2வது நாளே இப்படின்னா, இப்போ பிரிவு ஏற்பட்ட 3வது நாள் இந்த மேஷ ராசிய பாடுபடுத்தக்கூடிய கிரகம் வந்து எது சார்? நிச்சயமா சனி பகவான் வந்து 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வருவார். அதை மறந்துடக்கூடாது. மேஷராசிக்கு 11 கூடையவனும் 10 கூடையவனும் அவர் தான். ம். வெளியில இருக்கிற ஊர் ஒம்பெல்லாம் தூக்கி தான் பிரச்சனையா பார்த்து படாத பாடுபட்டு அப்படிலாம் சண்டை போட்டு மேஷராசிக்காரர்கள் அப்படியே வீட்டுக்குள்ள வருவாங்கங்க. வந்ததுக்கு அப்புறம் தூசி பிடிச்ச தேஞ்சு போன செருப்பு கூட அப்படியே சோடியோட உட்காந்துருக்கும். மேஷராசி கலப்பு நீ கூட சோடியோட இருக்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சையான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கவலை வந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து முகத்தை கழுவும் போது அந்த ஐஸ் வாட்டர் ஏதோ 100 டிகிரி அப்படியே சுடுதண்ணியை எடுத்து மூஞ்சில ஊத்துன மாதிரி அப்படி ஒரு கொதிப்பு, அப்படி ஒரு கவலை, அப்படி ஒரு ஃபீலிங். அவங்க மனசை கட்டுப்படுத்த முடியாது, ஆஸ்வாசப்படுத்த முடியாது. அப்படியே வெளியில வருவாங்க, வானத்தை பார்ப்பாங்க, ஆகாயத்தை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க தன்னைத்தானே கண்ணாடியில போய் நின்றுட்டு, ச்சே இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மோசமா, இவ்வளவு வந்து உன்னையே இழந்துட்டியடா அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே கேள்வி கேட்டு கண்ணீர் வடிப்பார்கள். அந்த கண்ணீர் ஒரு நாள் பன்னீராக மாறும். அது மாறும் வரை அந்த வஞ்சகமும் அந்த மனக்காயமும் அந்த அழுத்தமும் மேசராசிக்காரர்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். மன்னிப்பு கொடுப்பார்களா மறப்பார்களா என்பது அடுத்து இருக்கக்கூடிய கிரகம்தான் பதில் சொல்லும்.